எனக்கு தெரிந்து இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் மத்திய மாநில ஏகாதிபத்தியங்களை 36 கட்சிகளை ஒற்றை தலைவன் நிமிர்ந்து நின்று எதிர்க்கிறான் என்றால் அந்த தலைவனுடைய பெயர் தளபதி விஜய். 2 கோடி உறுப்பினர்களின் கொள்ளிடமாக இருக்கிற தாவேகாவுக்கு தலைமை தாங்குகிற தளபதி விஜய் அவர்களை தாங்கிக் கொள்ளுகிற தயாளன் பெயர் ஆதவ் அர்ஜுனா. தளபதி விஜயினுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவன் பெயர் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றி கழகத்தின் சுகதுக்கங்களை தீர்மானிப்பதற்கு வீகம் வகுக்கிறவனுடைய பெயர் ஆதவ் அர்ஜுனா. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த கட்சியை உடல் இயக்கும் நல்லுயிராக இருந்து இயக்குகிறவர் ஆதவ் அர்ஜுனா. ஆகவே ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி வில்லிவாக்கம் களத்தில் நிற்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவர்கள் நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கிற குழந்தைக்கு ஊட்டுகிற பால் சோறுக்கு சமம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு நீங்கள் விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு விசில் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு விசில் சின்னத்தில் போடுகிற ஓட்டு நீங்கள் பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்று கட்சி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம், காட்டில் காய்கிற நிலாவுக்கு சமம், பாறையில் விதைத்த விதைக்கு சமம். விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாக, காட்டில் காய்ந்த நிலவாக, பாறையில் விதைத்த விதையாக பலனின்றி போகாமல் பாதுகாக்க விடுவதால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில், வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா என்பதை முதலில் நெஞ்சிலே நிறுத்துங்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் பல பேரை வியக்க வைக்கிறது, பல பேரை வியர்க்க வைக்கிறது. எங்கள் தலைவர் நேற்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரிலே வாக்கு சேகரித்து, அதற்கு பிறகு குளத்தூரில் வாக்கு சேகரித்து அவர் வில்லிவாக்கத்திற்கு நேற்றைக்கு வர முடியவில்லை. அலை அலையாய் அணி அணியாய் ஆர்த்து வந்த அந்த வாலிபர்களின் சேனையை தாண்டி எங்கள் தலைவர் நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாக்கு சேகரிக்க வில்லிவாக்கத்திற்கு வர முடியவில்லை. எங்கள் தலைவர் வீதி உலா வருகிறார் என்றால் அன்னை தமிழகத்தின் அரியாசனத்தில் இருக்கிற முதலமைச்சர் வீதி உலா வருகிறார். ஆனால் எங்கள் தலைவர் வீதி உலா வந்தால் வடபுலத்தில் இருக்கிற இந்தியா டுடே NTV கூட தேசிய அளவில் எங்கள் தலைவருக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறது. உங்களுக்கு உள்ளூரில் கூட செல்வாக்கில்லாதவர்கள் நீங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா நிற்கிறார் என்றால் கண்ணாடி பாட்டில் காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூணியோடைய ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இப்பயே
எவ்வளவுதான் அடிப்பீங்க? எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும். இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் ஆதிபட்சம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கேயே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால், நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப நம்ம உட்காருவோம், இங்கேயே உட்காருவோம். இப்போதுதான் தொடங்கி இருக்கிறோம். உங்களுக்கு இப்பொழுதே வியர்த்து கொட்டுகிறது என்றால், விபரீத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாகிறீர்கள் என்றால், கலவரத்தையும் காலித்தனத்தையும் கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒத்திகை பார்க்கிறீர்கள் என்றால், நான் நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், வீசப்பட்டது யாருக்காவது முதல் உதவி தேவைப்பட்டால் மேடைக்கு பின்னால் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல் பொதுக்கூட்டத்திலேயே ஒரு கலகத்தை செய்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்றால், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன், உங்கள் வெற்றி இன்றைக்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் வாக்குகளை பெறுவதற்காக அல்ல, வாக்கு வித்தியாசத்திற்காகத்தான் நாம் போராட வேண்டுமே தவிர வெற்றிக்காக அல்ல. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் புதிதாக பூத்திருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இது ஒரு தள்ளி போட முடியாத தாகம், இது ஒரு அலட்சியப்படுத்த முடியாத அரண், இது தாண்ட முடியாத அகழி தமிழக வெற்றி கழகம். சீன பெருமதில் போல் தமிழர்களுடைய மானம் காக்குகிற மான பெருமதில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்த்து மூன்றாவது ஒரு சக்தி தமிழ்நாட்டில் முகிழ்காதா முளைக்காதா என்று காத்திருந்தவர்களின் கனவுக்கு சிறகுகள் தயாரிப்பதற்கு 300 கோடி ரூபாய் வருமானத்தை உதறிவிட்டு எங்கள் தலைவன் களத்துக்கு வந்திருக்கிறார். அந்த தலைவனை கவசமாக இருந்து காத்து ரட்சிக்கிற கடமையை செய்யக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை எங்கள் தலைவர் வில்லிவாக்கத்தில் களத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஆதவ அர்ஜுனா அரசியல் அறிவு நிரம்ப பெற்றவர், பொலிட்டிக்கல் சயின்ஸில் பட்டம் பெற்றவர். 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அன்றைக்கு தேர்தல் வீகமுகத்த ஐபேக்கு பின்துணாக இருந்தவர் மதிப்பிற்குரிய நண்பர் ஆதவ் அர்ஜுனா. அரசியலுடைய அடியும் முடியும், அரசியலுடைய மண்ணும் விண்ணும் பார்த்தவர் ஆதவ் அர்ஜுனா. உங்களை நம்பி ஆதவ் அர்ஜுனாவை களத்தில் நிறுத்தி இருக்கிறார் தளபதி விஜய். அவரை காயப்படுத்தாதீர்கள் என்று கேட்கிறேன். 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணா தொடங்கினார். அந்த கட்சி 1967 18 ஆண்டு காலத்தில் ஆட்சிக்கு வந்தது. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது மக்கள் திலகத்திற்கு. யாரும் அச்சப்படாதீங்க, அனைத்து மகளிரும் கவலைப்படாதீங்க, யாருக்கு எந்த இதுவும் நடக்காது. அவனுடைய இந்த வெற்றி அண்ணனுக்கு இன்னைக்கு உறுதியாயிடுச்சு. நம்ம மேல அடிச்சது இன்னைக்கு இந்த வெற்றி விழாவை கொண்டாட போறோம். யாரும் பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. பயந்து ஓடுறதுக்கு ஒண்ணும் நம்ம வேற கூட்டம் கிடையாது, தளபதியோட கூட்டம், புரியுதுங்களா? பயந்து போறது யாரும் மனம் கிடையாது. அவன் என்ன தோணாலும் அடிக்கட்டும், ஆனா அடிக்க அடிக்க நம்ம வெற்றி தளபதி வந்துகிட்டே இருக்காரு. இந்த மேடை இன்னைக்கு வெற்றி
வில்லிவாக்கம் தொகுதி நீ வெற்றி அடைஞ்சது. தயவு செய்து யாரும் எழுந்து போகாதீங்க. எது நடக்காது பார்த்துக்கலாம். காவல்துறை நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அனைவரும் நல்லபடியாக உட்காருங்க. நன்றி, வணக்கம். ஆகவே அண்ணாவுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. கவிதை தமிழில் கலைஞரை அன்றைக்கு பாடினார். பதுங்கி பாயும் வேங்கை என அண்ணா பாராள வந்த கதை பாரேனும் பகர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கேட்டார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அண்ணாவுக்கு 18 ஆண்டுகள், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டுகள், எங்கள் தலைவர் தளபதி விஜய்க்கு 3 ஆண்டுகள் என்பதை இங்கே நான் உறுதி செய்கிறேன். இது புதிதாய் பிறந்த குழந்தைதான். அரசியல் அனுபவம் எங்கள் தலைவருக்கு குறைவுதான். ஒன்றை பதிவு செய்கிறேன், மலைகள் சூழ்ந்த இயற்கை நாட்டியம் செய்கிற காட்மாண்டில் 35 வயதில் பல்வேர் ஷா காட்மாண்டினுடைய மேயராக முடிசூட்டப்பட்டான். பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் பழம் பெருச்சாலைகளை பொது தேர்தலில் நேரடியாக எதிர்கொண்டு இன்றைக்கு காட்மாண்டில் அதே பல்வேர் ஷா நேபாளத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார் என்றால், இன்று நேபாளத்தில் பல்வேர் ஷா, நாளைக்கு தமிழகத்தில் எங்கள் தலைவர் தளபதி விஜய் என்பதை உங்கள் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஆதவ அர்ஜுனா ஆபத்துக்கு உதவுகிறவர். ஆதவ அர்ஜுனா அல்லலுக்கு துணை நிற்பவர். இந்த மணல் மாஃபியாக்களினுடைய கொள்ளையும் கொலைவெறித்தனமும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தாண்டவம் ஆடுகிறது. என் பெருமைக்கு ஒருவேளை புதுக்கோட்டையில் ஜெகபர் அலி மணல் கொள்ளையை, கனிமவள கொள்ளை எதிர்த்து அறப்போர் நடத்தினார். அவர் அந்த அந்த கனிமவள கொள்ளையர்களுக்கு எதிராக அவர் போராடினார். அவருடைய அறப்போரை தாக்கு பிடிக்க முடியாதவர்கள் ஜெகபர் அலியை அங்கே கொன்று முடித்தார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட ஜெகபர் அலிக்கு 3 குழந்தைகள், 3 பேரும் பெண் குழந்தைகள். செய்தி அறிந்து அரசு உதவுவதற்கு முன்னாலே ஆதவ அர்ஜுனா அந்த இடத்தில் போய் நின்றார். அந்த 3 குழந்தைகளினுடைய பேரிலும் 5 லட்சத்தை முதலீடு செய்தார் ஒவ்வொரு குழந்தைக்கும். இன்றைக்கு ஆனந்த விகடன் விருது வழங்குகிற விழாவில் ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு கோடி வாசகர்களின் கொள்ளிடமாக திகழ்கிற ஆனந்த விகடன் எங்கள் ஆதவ அர்ஜுனாவை தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிற பாசறை தமிழக வெற்றி கழகம். ஆகவே இது உழைக்கிற மக்களின் தொகுதி. இந்த தொகுதி உழைத்தால்தான் சோறு என்று நிலைமையில் இருக்கிற இந்த தொகுதி, இந்த தொகுதியினுடைய ஜியோகிராபி அண்ட் ஹிஸ்டரி எல்லாவற்றையும் தெரிந்து தெளிந்து காலம் காலமாக சபிக்கப்பட்ட ஒரு தொகுதியை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று உங்களை தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தாங்குவதற்கு ஆதவ அர்ஜுனா களத்திலே நிற்கிறார். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள். அவர் உங்கள் துயரங்களுக்கு ஆறுதல் தருவார். அவர் உங்கள் துன்பங்களுக்கு விடுதலை தருவார். அவர் உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரித்து தருவார். நீங்கள் தத்தளித்தால் ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு படகாக இருப்பார். நீங்கள் தடுமாறினால் ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பார். ஆதவ அர்ஜுனா உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோலாக இருப்பார். ஒரு அசம்பாவிதத்திற்கு கால் முளைக்கிற பொழுது நான் இந்த இடத்திலேயே உட்கார்வேன் என்று அறிவிக்கிற துடிச்சலும் ஆண்மை உள்ளவரை நாங்கள் களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை. அண்ணா மூட்டி அனல் இன்னும் அணையவில்லை. ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை. விஜய் சகாக்களின் வைராக்கியத்திற்கு ஒன்று பஞ்சம் ஏற்படவில்லை. எந்த பகை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறோம் என்றால் எங்களுக்கு பின்னால் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் என்பதை தொகுதி வாழ் வாக்காளர் பெருமக்களே நம்புங்கள். அவர்களுக்கு உங்கள் மேலான வாக்குகளை விசில் சின்னத்தில் வாக்களியுங்கள். கானப்பறவையின் கலகல என்னும் ஓசையை விட, ஆரவாரம் செய்யக்கூடிய கடல் அலையின் ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, எங்கள் தாய்மார்கள் தயிர் கடையில் பொழுது வருகிற மத்து ஓசையை விட, ஏரோட்டு முழவன் ஏரோட்ட பாட்டு பாடுகிற பொழுது வருகிற ஓசையை விட விசிலின் ஓசை சக்தி வாய்ந்தது என்பதை இந்த யுத்த காலத்திலே நீங்கள் நிரூபியுங்கள். ஆதவ அர்ஜுனா அவர்களை கோட்டைக்கு அனுப்புங்கள். அவர் உங்களை தூக்கி சுமப்பார்.
உங்கள் சுகதுக்கங்களை தீர்மானிப்பார் என்று சொல்லி யாரும் அச்சப்பட வேண்டாம். உங்களை அச்சத்திலிருந்து மீட்பதற்கு ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் அதிகாரத்தை கையில் வைத்து துச்சாதனன் கண்ணன் தலைமாட்டில் வந்து உட்கார்ந்திருந்தான். யுத்தத்திற்கு நீ தேதி குறித்து விட்டாய் கண்ணா, எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டான். பகவான் கண்ணன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் என்று. உன்னுடைய உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று கேட்டான். தந்தேன் என்றான் கண்ணன். கால் மாட்டில் எங்கள் ஆதவ அர்ஜுனா போல் அர்ஜுனன் வந்து உட்கார்ந்திருந்தான். நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டான். உன்னிடத்திலே என்ன எதிர்பார்ப்பதற்கு இருக்கிறது? எல்லா ஆயுதங்களையும் நீ துரியோதனனுக்கு கொடுத்து விட்ட பிறகு நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்ப்பது? யுத்த காலத்தில் நீ எனக்கு என்னோடு இருந்தால் மட்டும் போதும் என்று சொன்னான். யுத்த காலத்தில் உன்னோடு இருப்பேன் என்றான் கண்ணன். யுத்தம் வந்தது, குருஷேத்திர வெடித்தது. ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணனே தேரோட்டினான். அதனால்தான் அவருக்கு பார்த்த சாரதி என்று பெயர். வந்திருக்கிற வாக்காளர்களே, உங்களை பார்த்த சாரதியாக நினைத்து நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எங்கள் அர்ஜுனாவுக்கு நீங்கள் தேரோட்டியாக கண்ணன் இருந்தது போல அவருடைய வெற்றிக்கு நீங்கள் தேரோட்டுங்கள் என்று கேட்டு, இன்னும் பலர் பேச இருக்கிற காரணத்தாலும் இன்னொரு செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதாலும் விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.